அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கண்ணில் வந்து புரை வளருது, சதை வளருதுன்னு சொல்லுவாங்க. கண்ணில் ஓரமாக நீர் கட்டிகள் வரும், கண் அரிப்பு இருக்கும். இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து மூக்கீரட்டை கீரைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய கீரையை எடுத்து சாறு எடுத்து டெய்லி 2 சொட்டு ஊற்றணுவாங்க, காலை மாலை 2 வேளையும் ஊற்றினு வந்தீங்கன்னா கண் புரை சரியாயிடும். கண் அரிப்பு, நீர் கட்டி எல்லாமே சரியாயிடும். அதேமாதிரி காட்டு முள்ளங்கி சாறுன்னு ஒன்று இருக்குது. காட்டு முள்ளங்கி அதனுடைய சாறு எடுத்து 2 சொட்டு கண்களில் ஊற்றினு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கண் புரைலாம் சரியாயிடும். கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் திருநீற்று பச்சை இலை அதனுடைய சாறு எடுத்து கண்களில் 2 சொட்டு ஊற்றினு வந்தீங்கன்னா கண் புரை சரியாகிடும். அதே போல் நம்ம பொன்னாங்கண்ணி தைலம் தலைக்கு தேய்ச்சின்னு வந்தீங்கன்னா கண் புரை சரியாகிடும். கண்ணில் நீர் வடிகிறது எல்லாமே சரியாயிடும். அதே போல் அம்மன் பச்சரிசி இலையை எடுத்து அரைச்சி கண்ணுக்கு 2 சொட்டு ஊற்றினு வந்தீங்கன்னா கண் புரை சரியாகிடும். கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் கீழாநெல்லி தண்டை எடுத்து நல்லா இடித்து சாறு எடுத்து அதை கூட விளக்கெண்ணெய், ஆமணக்கல்ல அதான் விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம். அந்த விளக்கெண்ணெய் 2யும் கலந்து காலை மாலை 2 வேளை 2 சொட்டு ஒரு வாரத்துக்கு ஊற்றினு வந்தீங்கன்னா கண் புரை சரியாகி கண்ணில் நீர் வடிகிறது, கண் அரிப்பு, கண்ணில் கட்டி வர்றது எல்லாமே சரியாயிடும். அதே போல் கண்ணில் வந்து பூ விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவிழி வந்து வெள்ளையாக மாறிடும். பூ விழுந்து கண் பார்வை மறைச்சிடும். அவங்களாம் என்ன பண்ணணும், தொட்டாஞ்சனங்கி இலை சாறு எடுத்து குதிரை மூத்திரம் கலந்து காலை மாலை 2 வேளை ஒரு வாரம் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் பூ விழுந்து மறைஞ்சி கண் பார்வை தெளிவாகும். கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கணும். அதே போல் நம்ம பனைமரத்தை குருத்து அழிப்பாங்க. சில பேர் பனைமரம் வெட்டிட்டாங்கன்னா அந்த குருத்தை எடுத்து அனலில் காட்டணும். அனலில் காட்டி சாறு எடுத்து 2 சொட்டு காலை மாலை 2 வேளையும் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் பூ விழுந்தது மறைஞ்சி கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சுவிடும். அதே போல் மீன்கள் வந்து மத்தி மீன் ஒன்று இருக்குது. அந்த மத்தி மீன் வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா நல்லது. அதே போல் சக்கரை வியாதி குணமாகும். சக்கரை வியாதிக்கிறவங்க மத்தி மீன் சாப்பிட்டாங்கன்னா சக்கரை வியாதி குணமாகும். அதே போல் கணவாய் மீன், பவள மீன் ஒன்று இருக்குது. இதயம் வீக்காகிறவங்க, இதயத்துக்கு மருந்து சாப்பிட்றவங்களாம் இந்த கணவாய் மீன், பவள மீன் இது 2யும் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது. அதே போல் கொடுவா மீன் ஒன்று இருக்குது. கொடுவா மீன் வந்து முகம் பளபளக்கிறதுக்கும் மேனி பளபளக்கிறதுக்கும் மென்மையாக முகம் நல்லா பொலிவடைகிறதுக்கும் நம்ம கொடுவா மீன் சாப்பிட்லாம், நல்லது. அதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இறால் சாப்பிட்ணும். இறால் சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது. ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்துமா வராது. அதே போல் காயம்பட்டு அங்கங்கே தழும்பு இருக்கும். அந்த தழும்பு மறைக்கிறதுக்கு ஆலம்பட்டை, அரசம்பட்டை 2யும் அரைச்சி நைட்டு தடவிட்டு காலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த வடு சீக்கிரம் மறைந்து விடும். அதே போல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.